ஜனநாயகன் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு? ஜனநாயகன் எக்ஸ்பெக்டேஷன்லாம் சொல்லவா ப்ரோ வேணும்? ஹைப்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப பெரிய லெவல் தான் இருக்குது. ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்ற அந்த வார்த்தை கேட்கும்போது உண்மையுமே ஹார்ட் ஃபில்ட்டாக ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இப்போது மூவிஸ்லாம் தாண்டி வித்தவுட் மூவிஸாக பார்க்குற அந்த ஒரு கொடுப்பனை வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மன வருத்தமாக தான் இருக்குது. தடுக்கிறதுக்காக பராசக்தி 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற மாதிரி ம் 10ஆம் தேதி வந்து தியேட்டர் முடக்க பார்க்குறாங்க. அதை பற்றி அதாவது ஆக்சுவலாக ஒன்று சொல்ல போனால் ஆக்சுவலி இது வந்து பார்த்தோன்னா நம்ம ஏன் வந்து போட்டியாக எடுத்துக்கணும். ஆனால் இந்த இது வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக இது சிவகார்த்திகேயனாக இருக்கட்டும் இல்லை சுதா கொங்கராவாக இருக்கட்டும் யாருமே இந்த தேதிக்கு வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக இவங்க வந்து ஒத்துருக்க மாட்டாங்க. ஸோ இது ப்ரொடக்ஷன் சைடு பண்ணுற ஒரு ப்ரெஷராக இருக்கும். ஆனால் இந்த ப்ரொடக்ஷன் சைடில் பண்ணுற ப்ரெஷரால் வந்து பார்த்தோன்னா நாளைக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல கதையை வந்து பார்த்தோன்னா வேணும்னே அந்த படம் நல்லாவே இருந்தாலும் சரி நாளைக்கு வந்து இந்த படத்தை விடக்கூடாது ஜனநாயகன் படத்தோட போட்டி போட்டிருக்காங்க அப்படின்றனால இதுக்கு பாதிப்பு என்னன்னா இப்போ வந்து பராசக்தி வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி ப்ரோ. அதாவது இந்தி இம்போஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா சொல்கிற ஒரு கான்செப்ட். இது வந்து தமிழ்நாட்டில் இது வரைக்கும் யாரும் அட்டன் பண்ணாத ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். நல்லா வந்து ஒரு ஸ்டோரியாக தான் வந்து அவங்க மேக் பண்ணுறாங்க. ஸோ அதனால வந்து ஜனநாயகன் படத்தோட வந்து இது விடணுமா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக அது ஒரு கேள்விக்குறி தான். 14ஆம் தேதி விடுறேன்னு சொல்லிட்டு இப்போ 10ஆம் தேதி வந்து இது எதுக்காக வந்து அவங்க விடணும்? இப்போ இந்த ரீசெண்டாக நடந்த ஒரு ஊரில் நடந்த பேச்சுன்றதுனால கூட இருக்கலாம். அதனால வந்து பார்த்தோன்னா அந்த 14ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்கு மாற்றிட்டு இதனால் ஸோ இது வந்து ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து வந்து பார்த்தோன்னா அவங்க ஒரு ப்ரெஷர் போட்டதாக கூட இருக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா பராசக்தி அப்படின்ற போது அது உங்களுக்கே தெரியும். சிவாஜி கணேசன் சார் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர் எடுத்த ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப வந்து பாப்புலரான மூவி. அந்த படத்துக்கு இந்த படம் டைட்டில் வச்சு ஃபர்ஸ்டே இது சூர்யா பண்ண வேண்டிய ஒரு ப்ராஜெக்ட் புறநானூறுன்ற பேரில். ஸோ இதில் இருக்கிற அந்த பொலிட்டிக்ஸ் விஷயத்தால் வந்து பார்த்தோன்னா சூர்யா அந்த படத்துலேருந்து விலகிட்டாரு. ஸோ இப்போ அது சிவகார்த்திகேயன் சார் பண்ணும்போது ஓகே இது நல்லா பண்ணுவார் அடாப்டா இருப்பார் ஓகே. பட் இதை எதுக்கு வந்து ஜனநாயகன் கூட விடணும் அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து ரெட் ஜெயின் மூவிஸுக்கு வேற படம் கிடைக்கலையா அப்படின்றதும் தெரியல. ஏன்னா இதே பார்த்தாதுன்னு வள்ளுவர் கோட்டத்தில் வந்து பார்த்தோன்னா எக்ஸிபிஷன்லாம் போட்டு இந்த படத்தை ப்ரமோஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம வந்து கடைசி படம் வருது அப்படின்றனால நம்ம தான் அதுல இருந்து விலக பார்க்கணுமே தவிர ஏன்னா போட்டி போடுறதுன்னு கூட இல்லை. பொங்கலுக்கு ஒரு படம் வந்தால் ஒரு படம் வந்தாகணும். அது வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமான ஒரு விஷயம் தான். ஆனா இதை வந்து போட்டியா நினைச்சிட்டு நீங்க 14ஆம் தேதி விடுறேன்னு சொல்லிட்டு 10ஆம் தேதி எதுக்காக மாத்தணும்? அட்லீஸ்ட் நீங்க வந்து தேதி வந்து அப்போ 20ஆம் தேதி அந்த மாதிரி மாத்தினீங்கன்னா ஓகேன்னுலாம். நீங்க 10ஆம் தேதி மாத்தும் போது இந்த படம் கலெக்ஷன்ல பாதிப்பு வரும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இது பராசக்தி படத்துக்கு தான் பேக் ஃபயர் ஆகும் அப்படின்றது கண்டிப்பா. அது ஏன் நீங்க என்ன சொல்றாங்கன்னா 9ஆம் தேதி அவர் படம் ரிலீஸ் ஆகுது, நாங்க அதை ஒரு நாள் விட்டு தானே ரிலீஸ் பண்றோம், அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க விஜயோட ரசிகர்கள். அப்போ வந்து பார்த்தோம்னா ஒருத்தர் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா உங்க கமெண்ட்லயே நிறைய பேர் போடுறாங்க சிவகார்த்திகேயன் வந்து காலி, சிவகார்த்திகேயனோட கெரியரே முடிஞ்சிருச்சு. அதாவது உங்களுடைய அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ்க்காக எதுக்காக வந்து பார்த்தோன்னா சிவகார்த்திகேயனை வந்து பார்த்தோன்னா நீங்க முடக்கணும். அதே மாதிரி சுதா கொங்கரா வந்து ஒரு நல்ல வந்து ஒரு இயக்குனர், ரொம்ப இன்ஸ்பிரேஷனான ஒரு இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம். 2 படமும் அவங்களுக்கு அவ்வளோ தரமான படம். இப்போ அவங்களால இப்போ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகாத போது நாளைக்கு எப்படி உங்களை நம்பி இந்த மாதிரி படம் வந்து தருவாங்க? ரெட் ஜெயின் பொறுத்த வரைக்கும், டவுன் பிக்சர்ஸ் பொறுத்த வரைக்கும். இப்போ நாளைக்கு வந்து பார்த்தோன்னா நீங்க நாளைக்கு ஆட்சியில இருந்தீங்க அப்படின்னா ஓகே. நாளைக்கு ஆட்சியில நீங்க சப்போஸ் வரல அப்படின்னா அவங்கள நம்பி வந்து பார்த்தோன்னா அடுத்து எந்த படம் வந்து கொடுப்பாங்க நீங்க சைன் கொடுக்கறதுக்கு? ஸோ அப்படி ஒரு கேள்வி இருக்குது இல்ல. ஸோ ஆனா இது கண்டிப்பா 2 பேருமே ஒத்துருக்க மாட்டாங்க. தயவுசெய்து வந்து சிவகார்த்திகேயனை யாரும் வந்து ப்ளேம் பண்ணாதீங்க அப்படின்றதான். ஆக்சுவலா வந்து பார்த்தோன்னா இப்போ ரெட் ஜெயின் கண்ட்ரோல் நீங்க ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா இல்ல கண்டிப்பா செல்ஃபிஷ் நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்ல. அதாவது சிவகார்த்திகேயன் வந்து நம்ம யாரையுமே வந்து பார்த்தோம்னா ப்ளேம் பண்ண வேண்டாம். அவங்க இப்படி இருக்காங்க இவங்க இப்படி இருக்காங்க ஓகே. இப்போ வந்து போட்டி போடுறாங்க அப்படின்ற போது சரி இவங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு போறாங்க விட்டுறலாம். பட் சிவகார்த்திகேயன் கொஞ்சம் ஆட்டிடியூட் காட்டுறவர் தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதனால வந்து பார்த்தோன்னா பட் ஆனா கொடுத்தவர் யாருன்றது இவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதான் சரி சரி ஓகே ஓகே. ஸோ அதனால வந்து இப்போ வந்து இப்படிதான் இருக்காரு. நாளைக்கு படம் வரும்போது வந்து பார்த்தோன்னா ட்விட் போடலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும்ல. நம்ம அதுக்குள்ளேயே வந்து பார்த்தோன்னா ஒருத்தரை போட்டு அடிக்கணும். ப்ரோ ஆக்சுவலா வந்து ரெட் ஜெயின் வந்து பார்த்தோன்னா அவரோட ப்ரெஷர்ஸ் நிறைய இருக்கு. நீங்க வந்து பாருங்களேன். இப்போ வந்து நீங்க சுதா கொங்கராவா இருக்கட்டும், பிளஸ் வந்து சிவகார்த்திகேயனா இருக்கட்டும், ஸ்ரீலீலா வரைக்கும் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து சந்திச்சிருக்காங்க, நிறைய பண்ணியிருக்காங்க. ஆனா
எங்க படத்தோட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு படம் போட்டி வருதுன்ற விஷயம் மட்டும் ஒருத்தருமே இந்த விஷயத்தை பத்தி சொல்லியிருக்கவே மாட்டாங்க. இன்க்ளூடிங் ரவி மோகன் சாரா இருக்கட்டும், அதர்வாவா இருக்கட்டும். யாருமே இந்த படத்தை பத்தி ஒரு விஷயம் கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா வந்து அடிபடும் ப்ரோ. அதுல இதுவே இல்ல. ஆனா இதனால என்ன பாதிப்பு அப்படின்னா, ஒரு நல்ல ஸ்டோரி நம்ம சினிமா ஆடியன்ஸ் கூட விடுங்க. சினிமா ஆடியன்ஸ் நம்ம நார்மலா படம் பார்க்க வரவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா புரியுன்றத வச்சுக்கலாம். இதே வாரத்துக்கு, வருஷத்துக்கு ஒரு படம் பார்க்க வரானுங்க அப்படின்னு இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்கள பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து சிவகார்த்திகேயன் படமா, இல்ல தளபதி படமான்னு கேட்கும்போது, கண்டிப்பா வந்து தளபதி படம் தான் போவான். ஏன்னா, அது எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல. எவ்வளோ பெரிய ஆளாவே இருந்தாலுமே, இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல. ரஜினி படம், தளபதி விஜய் படம் வருது அப்படின்னா, ஈக்குவல் ஸ்பேஸ் மாரி வந்து பார்த்தோம்னா, சிவகார்த்திகேயன் படத்துக்கோ, இல்ல விஜய் படத்துக்கோ இந்த ஈக்குவல் ஸ்பேஸ்லாம் இருக்காது. கண்டிப்பா விஜய் படம் வந்ததுன்னா, அது விஜய் படத்துக்கு தான் அவன் ஃபர்ஸ்ட் போவான். ஸோ, அதனால வந்து பார்த்தோன்னா, அது உதயநிதி அதாவது ரெஜின் புரொடக்ஷன் அவருக்கு வந்து பார்த்தோன்னா நல்லாவே தெரியும். ஆனா தெரிஞ்சும் வந்து பார்த்தோன்னா 10ஆம் தேதி வந்து விடணும் அப்படின்னா, அந்த நடிகருடைய கெரியர முடிக்க பார்க்கறதுக்கு இவர் பண்றாரா?